கைஸ் அக்வேரியம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபில்டர் தான். இப்ப நான் வாங்குன ஃபில்டர் இது. நானே பார்த்தீங்கன்னா 700க்கு வாங்குனேன். இது வந்து கொஞ்சம் மிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நல்ல ஃபில்டர் நான் வாங்கியிருக்கணும். ஆனா இது கம்மியா நான் வந்து வாங்குனேன். அந்த இமேஜும் நான் போட்டேன் Amazonல. அது ஒயிட் கலர். அதே மாரி ஃபில்டர் வாங்குறப்போ ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் வாங்காதீங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, நாளடைவுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா வந்து அந்த அழுக்கு எல்லாமே சேர்ந்து அது ரொம்ப கண்றாவியா ஆயிடும். அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுங்கன்னா, இந்த மாரி பிளாக் கலர் ஃபில்டர் வாங்கிடுங்க. நான் ஃபில்டர் போடுறப்போ நான் வந்து வீடியோ எடுக்கல. அதுக்கு பதிலா கழுவுறப்ப நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த கழுவுறது பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த நாப் இருக்கு இல்லைங்களா? அந்த நாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பீடு ஏத்துறது, இறக்குறது அந்த மாதிரி. இப்ப நான் அக்வேரியம் வந்து நான் ஃபில்டர் கழுவுறப்ப இந்த வீடியோ எடுத்தேன். எப்படி செட் பண்ணணுன்ட்டு. இப்ப இந்த மாரி ஒரு இது வந்துரும். ஆம். தனியா செப்பரேட்டா வந்து ஒரு லேயர் மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பாஞ்ச் இருக்கு. பிளஸ் வந்து இதுக்குள்ள வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் இது இருக்குன்னு நெனைக்கிறேன். இத இப்படி போட்டுர்றோம். அதுக்கப்புறம் நீங்க அ அக்வேரியம்ல கொஞ்சம் செராமிக் இது வந்து தனியா வந்து பவுச்ல வாங்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு ஸ்பாஞ்சும் இருக்கு. இந்த ஸ்பாஞ்ச்லாம் நீங்க கழுவுறப்போ, நான் இப்ப கழுவுறத பத்தி பேசுறேன். கழுவுறப்போ லைட்டா தண்ணீல வாஷ் பண்ணிடுங்க. ஃபுல்லா வந்து ஒரு நல்லா வெள்ள வெள்ளேர்ன்னு இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கவும் கூடாது. இத இப்படி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த ஒரு செராமிக் பால்ஸு, ரிங் அதெல்லாம் தனியா விக்கும். அதெல்லாம் என்னன்னா 250 கிராம்ஸ் அந்த மாரி தனித்தனியா பவுச்ல விக்கும். ஆனா, அவ்ளோ நம்ம வாங்கி நம்மளுக்கு வேஸ்ட் தான். அதனால என்ன பண்ணிடுறீங்க, அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் கேட்டீங்கன்னா ஃப்ரீயாவே குடுத்துருவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃப்ரீயாவே குடுத்துருவாங்க. எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் குடுத்தாங்க. அத அப்படியே நம்ம இந்த மாரி பால்ஸ் எல்லாமே போட்டுட்டு, நான் இதில ஒரு ட்ரிக் என்ன பண்ணுவேன்னா, ஸ்பாஞ்ச் இருக்குல்ல காட்டனு, அந்த காட்டன் கொஞ்சம் அப்படியே வச்சு விட்டுருவேன். ஏன்னா, அதுவுமே ஃபில்டர் பண்ணட்டும். அப்பப்ப காட்டன மட்டும் சும்மா ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து பண்ணாம, அந்த காட்டன மட்டும் தூக்கி தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நான் பண்ணியிருப்பேன். இதில பாருங்க எப்படி நான் வந்து எல்லாமே நான் இன்சர்ட் பண்ணிட்டு, இது எல்லாமே இதோ அந்த காட்டன் இதுதான் அந்த காட்டனு. காட்டன் நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரளவு ஃபில்ட்ரேஷன் ஆயிடும். அதே மாரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ, தண்ணி ஃபுல்லா டாப் அப் பண்ணணும். டாப் அப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தண்ணி இதுக்குள்ள ஊத்திடணும். தண்ணி ஊத்திட்டு தான் நீங்க ஆன் பண்ணணும். அப்பதான் வந்து ஃபில்டர் ஒர்க் ஆகும். ஆ தண்ணி விடாம ட்ரைல வந்து ஆன் பண்ணாதீங்க. வீணாயிடும். இது மாரி போட்டாச்சு. இதோ இந்த 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 மாரி வந்து 2, 3 இது இருக்கும் அட்டாச்மெண்ட்ஸு. இது உங்க டேங்க்குக்கு எந்த அளவு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஓகே. நம்ம ஃபில்டர் செட் பண்ண போறோம். ஆ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, அழகா ப்ளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் ஊத்திட்டு தான் தண்ணி ஊத்திட்டு தான் நீங்க வந்து ஆன் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. மெயின்வைல் நீங்க ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே ஃப்ளோ வந்து உங்களுக்கு தெரியும். நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வரும் பாருங்க. அப்கமிங் வீடியோல. அதே மாரி ஃபில்டர் பொறுத்தவரைக்கும் ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. சீப்பான ஃபில்டர் வாங்காதீங்க. அதே மாதிரி ஃபில்டர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து காஸ்ட்லியா எக்ஸாம்பிள் வந்து ஒரு 700 டூ டேங்க்குக்கு தகுந்த சைஸோட கொஞ்சம் அதிகமாவே ஓவர் டூ பண்ணலாம். நாளைக்கு வந்து 15 லிட்டர் டேங்க்குக்கு நீங்க வந்து ஒரு 1500 ருப்பீஸ் கூட நீங்க ஃபில்டர் போடலாம். எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 300, 400, 500 அந்த மாரி கூட போகலாம். இந்த மாரி போறப்போ உங்களுக்கு டேங்க் வந்து இந்த மாரி பிளான்டட் அக்வாரியம் வைக்கிறப்போ ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நல்லாவே உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 டூ 4 மந்த் வந்து உங்களுக்கு வந்து டேங்க் கிளீன் பண்ணாத அளவுக்கு அது அழகா மெயின்டெயின் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ நீங்க வந்து டாப் அப் பண்ணிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கணும். அந்த ஃப்ளோ பாருங்க. ஃப்ளோ எப்படி இருக்குன்ட்டு. அதே மாரி நான் ஃப்ளோ வந்து அதிகப்படுத்தியும், கம்மி பண்ணியும் காட்டுறேன். அதில உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க இந்த ஃபில்டர் வீடியோ. இதுக்கப்புறம் எதுனா வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே வந்து அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப மீடியமா தான் வச்சுப்பேன். ரொம்ப மைல்டா வர மாதிரி. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் ரிவர் வந்து மிமிக் பண்ற மாரி நான் வந்து வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் நெறையா ஃப்ளோ வச்சீங்கனாலும், கீழ இருக்க எல்லா அழுக்கு, கிழுக்கு எல்லாமே வர மாரி இருக்கு. அதனால நீங்க கம்மியாவே வச்சுக்கோங்க. இதாங்க ஃபில்டர் வீடியோ. தேங்க் யூ.